தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. JCM ஸ்டாஃப் சைட் 10/2/2025 அன்று ஒரு சுற்றறிக்கையினை வெளியிட்டு இருக்கிறது. அதாவது 8வது ஊதிய குழுவிற்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை குறித்து எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக DOPT செயலாளருடன் நடத்திய, அதாவது 10/2/2025 அன்று நடத்திய அந்த கூட்டத்தினுடைய செயல் அறிக்கையினை வெளியிட்டு இருக்கிறது. JCM ஸ்டாண்டிங் கமிட்டியை சார்ந்த 8 உறுப்பினர்கள் அந்த கூட்டத்திலே பங்கேற்றார்கள். அவர்கள் ஏற்கனவே 3/2/2025 அன்று JCM ஸ்டாஃப் சைடு எழுதிய அந்த கடிதத்தினை 8வது ஊதிய குழுவிற்கு டிராப்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அளிக்கப்பட்டதை முழுமையாக விளக்கிச் சொன்னார்கள். அதிலே முக்கியமாக விளக்கிச் சொன்னவைகள் என்னவென்று பார்த்தால், இந்த டிராப்ட் டேர்ம்ஸ் ஆஃப் கமிட்டி என்பது ஒரு டீசென்டான லிவிங் வேஜ், வாழ்க்கைக்கேற்ற ஒரு தரமான ஒரு வாழ்க்கைக்கேற்ற ஒரு ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்பது அதிலே முன்னிறுத்தப்பட்டது. ஒரு ஃபேமிலி யூனிட் என்பது தற்பொழுது 3 யூனிட் என்று சொல்லுவார்கள். அதாவது கணவன், மனைவி, 2 குழந்தைகள். கணவனுக்கு 1 யூனிட், மனைவிக்கு 0.8, குழந்தைகளுக்கு 0.66 என்று மொத்தமாக 3 என்கின்ற அடிப்படையிலே இந்த மினிமம் வேஜ் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது உயிர் வாழக்கூடிய அந்த நாட்களுடைய எண்ணிக்கை உயர்ந்ததால் ஒவ்வொரு அரசு ஊழியரும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதால் இந்த 3 யூனிட் என்பது 5ஆக உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு அருமையான கோரிக்கை முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு டீசன்ட் லிவிங் வேஜ் என்றிருந்தால் இன்றைய சட்டத்தின்படி பெற்றோரை பாதுகாக்காவிட்டால் அது ஒரு குற்றமாகும். அதற்கு தண்டனைகளும் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே பெற்றோர்களை பாதுகாப்பதற்காக கூடுதலாக அவைகள் கணக்கீட்டில் கொள்ள வேண்டும் என்ற இந்த கோரிக்கையானது மிகச் சரியான கோரிக்கை என்பது என்னுடைய கருத்து. அதே போன்று 50% DA சம்பளத்துடன் ஊதியத்துடன் மெர்ஜி செய்யப்பட வேண்டும், இணைத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுப்பப்பட்டு இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் எழுப்பப்பட்டு இருக்கிறது. மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும், அதற்கான ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸிலே இணைக்கப்பட வேண்டும் என்பதும் சொல்லியிருக்கிறார்கள். அது தவிர ரயில்வே மற்றும் டிஃபென்ஸ் ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கோரிக்கைகள், உதாரணமாக ரிஸ்க் அலவன்ஸ் போன்ற பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டு இருக்கின்றன. குறிப்பாக மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், 8வது ஊதிய குழுதான் GDS ஊழியருடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்திட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை எழுப்பப்பட்டு இருக்கிறது. 4வது ஊதிய குழு, அதற்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊதிய குழுக்களுமே GDS ஊழியருடைய பிரச்சனை தனியாக கமிட்டிகளை விவாதிக்க தேவையில்லை, ஊதிய குழுவிலே அனுப்பப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட இன்று வரை GDS ஊழியருடைய கோரிக்கை என்பது ஊதிய குழுவிற்கு பரிந்துரைக்கப்படவில்லை. இந்த முறை நிச்சயமாக GDS ஊழியருடைய பிரச்சனைகள் மற்றும் எலெக்ஷன் கமிஷனுடைய ஊழியர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் 8வது ஊதிய குழுவினுடைய பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. 12 ஆண்டுகள் முடிந்தால் கம்யூட்டேஷன் வழங்கப்பட வேண்டும், அந்த கம்யூட்டேஷன் தொகை என்பது திருப்ப அளிக்கப்பட வேண்டும் என்பதும், ஒரு நிலையான மருத்துவப்படி என்பது 1000 3000 ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதும் அந்த கூட்டத்திலே வலியுறுத்தப்பட்டது. இவை மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது 8வது ஊதிய குழு அமைப்பதற்கு முன்னதாகவே செயலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. MTS ஊழியருடைய அடிப்படை ஊதியம் என்பது உயர்த்தப்பட வேண்டும். அதே போன்று தற்பொழுது கிராஜுவேஷன் என்பது அனைவரும் கற்க வேண்டிய இந்த காலத்திலே சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் என்பது +2 வரை என்று இருக்கக்கூடிய அந்த நிலையை மாற்றி காலேஜ் படிப்பிற்கும், அதாவது கல்லூரி படிப்பிற்கும் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ் மற்றும் ஹாஸ்டல் சப்சிடி என்பது போஸ்ட் கிராஜுவேஷன் லெவல் வரைக்கும், அதாவது கிராஜுவேஷன் மட்டுமல்ல அதற்கு மேலாக போஸ்ட் கிராஜுவேஷன் லெவல் வரைக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய கூட்டம் என்பது 8வது ஊதிய குழு அமைப்பதற்கு முன்னால் மீண்டும் ஒருமுறை கூடி அதிலே ஏற்கனவே நிலுவையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்திற்கும் ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக நேர்த்தியாக நம்முடைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாக நான் கருதுகிறேன். முக்கியமான தேவையான ஆதாரமான கோரிக்கைகள் இந்த 10/2/2025 அன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே
வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டவைகள் உள்ளபடியே வரவேற்கத்தக்கவை என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.